தாவீதின் சந்ததியில் தோன்றினவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். தேவனுடைய பிரசன்னத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் உங்களை வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே ரட்சகா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. கேட்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வெள்ளத்திலும் உடைய தெய்வீக சமாதானம் நிலவிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டுமாக தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். இந்த நாளினுடைய தேவ ஆலோசனைக்கு திறவுகோல் வசனமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 46வது வசனத்துக்கு நீங்கள் வேதத்தை திறந்து கொண்டு நான் சொல்லுவதை நீங்கள் கவனியுங்கள். The key word for today's counseling is taken from the book of Luke, chapter 6, verse 46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் இந்த வைரஸ் தொற்றின் மூலமாக
உலகமெங்கும் உள்ள ஜனங்கள் மிகவும் நெருக்கத்தோடு கூட, கவலையோடு கூட, பாரத்தோடு கூட இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சி பெட்டியில வருகிறதான செய்தி மூலமாக அவர்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள் என்று கவனமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் இந்த வைரஸ் தொற்று எப்பொழுது நீங்கும் என்பதை குறித்து அவர்கள் ஏதாவது நல்ல வார்த்தைகளை, செய்திகளை சொல்வார்களா என்று அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் வயதானவர்கள், 90 வயதுக்கு மேலாய் இருக்கின்ற முதியவர்கள், அவர்களுடைய அனுபவங்களில் அவர்கள் பார்த்ததான அநேக தொற்றுக்களில் இருந்து அவர்கள் எப்படி தப்பித்துக் கொண்டார்கள் என்று சொல்லும் பொழுது அதில் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்குமா என்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருடைய தாசர்கள் தங்களுடைய பிரசங்கங்களில் என்ன சொல்லுவார்களோ என்று அவர்களுடைய வார்த்தையை கவனமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள், மருந்துகளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த தொற்றை நீக்கும்படியான மருந்து கண்டுபிடித்து விட்டோம் என்று ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவார்களோ என்று எதிர்பார்ப்போடு கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி உலகத்து மனிதர்களுடைய வார்த்தைகளை சில பேர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ மனிதர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலமாக அவர் கேட்கின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 46வது வசனத்தில், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன என்று தமிழில் வாசிக்கிறோம். நான் சொல்லுவதை நீங்கள் ஏன் கேட்கவில்லை? நான் சொல்லும் வார்த்தைகளை நீங்கள் ஏன் கவனிக்கவில்லை? நான் சொல்லின இந்த உபதேசங்களுக்கு நீங்கள் ஏன் கீழ்ப்படியவில்லை? ஆங்கிலத்தில் கொஞ்சம் கோபமான வார்த்தைகளை போல தோன்றுகிறது. இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பது இல்லை, கேட்பது இல்லை. என்னை நீங்கள் ஏன் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறீர்கள்? Why do you call me Lord, Lord, and do not do the things which I say? என்று வாசிக்கிறோம். And why call ye me Lord, Lord, and do not do the things what I say? இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாய் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே பேசுவதை போல, தகப்பன் சொல்லுவதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து மிகவும் உருக்கத்தோடு கூட, சற்று கோபத்தோடு கூட தான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், என்னை நீங்கள் இனிமேல் அப்பா என்று கூப்பிட வேண்டாம், நான் சொல்லுவதற்கு நீங்கள் கவனம் செலுத்துவதில்லை, எனக்கு என்ன மரியாதை இருக்கிறது என்பதை போல இங்கு வேதம் சொல்லுகிறது, என்னை நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறீர்கள், கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறீர்கள், ரட்சகரே ரட்சகரே என்று நீங்கள் கூப்பிடுகிறீர்கள். என்னென்ன வார்த்தைகளை சொன்னாலும் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை தான், Lord and Lord. So he says, why do you call me Lord and Lord when you're not prepared to hear what I'm talking? And my commandments, my teachings, my doctrines, why do you call me Lord and Lord? I'm not pleased with your activities. I'm so delighted to hear that you're calling me Lord and Lord, but I'm pained to say you are not obeying my words. Then why do you call me Lord and Lord?
ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார், நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் ஏன் கேட்கவில்லை? உலக மனிதர்கள் அவர்களுடைய வார்த்தைகளை சொல்லி அநேக ஆலோசனைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ மனிதர்கள் தங்களுடைய செய்தியின் வேளையிலே, அது சபையின் கூட்டமாய் இருந்தாலும் சரி, உபவாச கூட்டமாய் இருந்தாலும் சரி, இரவு ஜெபமாய் இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி பெட்டியிலே வாட்ஸ்அப்ல அனுப்புகின்ற செய்தியா இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் இந்த வருடத்தினுடைய ஆரம்ப நாட்களில் இந்த வருடங்களை குறித்து, இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று அநேக கர்த்தர் சொல்லுகிறார் என்று பல வார்த்தைகளை சொன்னார்கள். இந்த வருடம் மிகவும் செழிப்பாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். இந்த வருடம் 2020 கோல்டன் இயர் என்று சொன்னார்கள். இந்த வருடத்திலே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். இளைஞர்களுக்கு அரசாங்கத்திலே முக்கிய பதவிகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். சில இந்த வருடம் கொஞ்சம் கவலையாயிருக்கும், அநேக வியாதிகள் வரும், பஞ்சம் வரும், அவ்வளவாய் நன்றாயிருக்காது என்று சொன்னார்கள். சொன்னவர்கள் அத்தனை பேருமே அதற்கு பின்பு என்ன நடக்கும், நன்றாயிருக்கும் என்று சொல்லிவிட்டோமே, இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு தயக்கத்தோடு கூட இருக்கிற இந்த நாட்களில் நீங்களும் நானும் ஏன் மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு கவலையோடு கூட இருக்க வேண்டும்? ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார், நான் சொல்லிய வார்த்தைகள், the sayings of mine. வரிசையாக நான் அப்படியே சொல்லுகின்றேன், நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தில், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். Whosoever listens or obeys or doeth the sayings of mine என்று வாசிக்கிறோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து பார்த்தால் அதிலே அவர் சொல்லுகிறது என்ன? தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகள், தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகள் என்று அங்கு நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், கர்த்தர் அருளின வார்த்தைகள் என்று மிகவும் அழகாய் எழுதப்பட்டிருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள். எண்ணாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், தேவன் கற்பிக்கும் வார்த்தைகள், the teachings of God's word, தேவன் கற்பித்து கொடுக்கும் ஒரு நல்ல வார்த்தைகள். யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பார்த்தால், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் என்று எழுதப்பட்டிருக்கும். யார் சொன்னது? கர்த்தர் சொன்னார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று குடும்பமாய் தன்னுடைய அனுபவத்தை சொல்கின்றாரே யோசுவா, அவர் சொல்லுகின்றார், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், எந்த மனிதனும் சொன்ன வார்த்தைகள் அல்ல. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்கள், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்கள், the prophetical word from the Holy Bible, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசித்து அதை கைக்கொள்கிறவன் தான் பாக்கியவான். The sayings of the Lord, the prophetic word of the living God. If you listen, if you read and you keep it, you are blessed. நீங்கள் ஆசீர்வாதமாய் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகள். This word can save you. This word can give you the
wonderful experience of salvation. ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள், living word of God. இந்த வார்த்தைகள் இது வாழும். இந்த வார்த்தை உயிரோடு கூட இருக்கும், ஜீவனுள்ள ஜீவ வார்த்தைகள் என்று வாசிக்கின்றோம். அதே அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 26வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் சத்தியமும் சொஸ்த புத்தியுள்ள வார்த்தைகள், சத்தியமும் சொஸ்த புத்தியுள்ள வார்த்தைகள், the words of truth and soberness. இந்த வார்த்தைகள் தான், இது ஆண்டவருடைய வார்த்தை. எல்லாவற்றுக்கும் மேலாக மிகவும் ஒரு முக்கியமான வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிசாசுக்கு சவால் விட்டு சொன்னதான ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்கள். Gospel according to Matthew chapter 4 verse 4. சோதனைக்காரனாகிய பிசாசை பார்த்து இயேசு சொல்லுகின்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுக்கு பிரதியுத்தரமாக அவர் சொல்லுகின்றார், மனுஷன், நீங்களும் நானும், மனுஷன், மனுஷி அல்லது ஜனங்கள் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவர்கள் உண்கின்ற சாப்பிடுகின்ற ஆகாரத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. Man shall not live by bread alone, but he liveth by every word that proceeded from the mouth of the Lord. Very important, and it is evidently mentioned with the authentication. The words of the Lord that proceeded from the mouth of the Lord. And we are hearing a lot of words from different types of servants of God, from different denominations with different doctrines. And all such words are words of human being. ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேத ஆதாரத்தை சொல்லுவார்கள் என்று சொன்னால் அது தேவனுடைய ஆலோசனையாக இருக்கும். இன்றைக்கு எந்த வார்த்தைகளினால் நீங்களும் நானும் வெல்லப்பட முடியும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்தங்கள், அவரே எழுதி வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், நான் சொல்லிய இந்த வார்த்தைகள், the sayings of mine, he claims the authority and power. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டால் நீங்கள் புத்தியுள்ளவர்களாக இருப்பீர்கள். இதை கேட்காத பட்சத்தில் நீங்கள் புத்தி அற்றவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் மற்றவர்களைப் போல புத்தி அல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. அவரே புத்தி, அந்த புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அதற்கு ஒரே வழி அவர் எழுதின இந்த வார்த்தைகளின் படி நடப்பது, கேட்பது, தியானிப்பது, அந்த வார்த்தைகளையே விசுவாசிப்பது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளின் மீது, வேத வசனத்தின் மீது நமக்கு இருக்கின்ற தாகம், அது மீது நமக்கு இருக்கின்ற ஒரு வாஞ்சை, அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய அனுபவமாக எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15வது அதிகாரம். Turn with me to the book of Jeremiah chapter 15 verse 16. 16வது வசனத்தை கவனியுங்கள். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது.
ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட எரேமியா தன் உள்ளத்தினுடைய அனுபவத்தை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அதை நான் உட்கொண்டேன். மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை மனிதனுக்கு ஒரு ஆகாரம். எனவே தான் அவர் தெளிவாக சொல்கிறார், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன். The words were formed, and when I found thy words and I did eat. In other words, when your words came, I ate them. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே, when I got your word, I did swallow it. அப்படியே நான் முழுங்கினேன். அவ்வளவு எனக்கு வாஞ்சை. குழந்தைகளிடத்திலே, நல்ல ஆரோக்கியமுள்ள குழந்தைகளிடத்திலே நீங்கள் ஒரு கிண்ணத்திலே அவர்களுக்கென்று வைத்திருக்கிற உணவை அருகில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் வேக வேகமாய் வாயை திறந்து அப்படியே விழுங்குமா. ஏனென்றால் அந்த குழந்தை ஆரோக்கியமாய் இருக்கிறது. அந்த உணவு அந்த குழந்தைக்கு தேவை. இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் மீது, இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு நல்ல ஆகாரம். அதனால் நாங்கள் பலனடைய முடியும். என்ன வியாதி, பிரச்சனை, வைரஸின் மூலமாக தொற்று வருமோ என்று கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த வார்த்தைகள் என்னை பலப்படுத்தும் என்கின்ற ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். இதைத்தான் யோபுவின் புத்தகம் 23வது அதிகாரம் 12வது வசனத்தில் மிகவும் வேதனையோடு கூட, கலக்கத்தோடு கூட, வியாதியின் கொடுமையோடு கூட, எல்லாவற்றும் இழந்த சூழ்நிலை இருக்கின்ற கர்த்தருடைய தாசனாகிய யோபு சொல்கிறார், உமது வாயின் வார்த்தைகளை, அவர் ரொம்ப அழகாக சொல்லுகின்றார், உமது கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. உமது வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நான் காத்துக்கொண்டேன். Job has kept his word more than is necessary food. Job has esteemed his word, this word, more than is nourishing food. என்ன ஒரு அனுபவம் பாருங்கள். இந்த வேத வசனத்தை உட்கொண்டு தினந்தோறும் தியானித்து இந்த வார்த்தைகள் என்னை பலப்படுத்தும். இந்த வார்த்தைகள் எனக்கு வேண்டிய திட நம்பிக்கையை தரும். இந்த வார்த்தைகள் எனக்கு வேண்டிய தைரியத்தை தரும் என்று இந்த வார்த்தைகளை தான் நீங்கள் வாசித்து உங்கள் உள்ளத்துக்குள்ளே வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இருதயத்தை நிரவினால் உங்கள் வாய் பேச வேண்டும். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, உலகத்து மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் அவர் எவ்வளவு எச்சரிக்கையோடு கூட நமக்கு சொல்லி இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23வது அதிகாரம் 36வது வசனத்திலே அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை மாற்றி பேசுகின்ற மனிதர்களுக்கு அவர்கள் மீது வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். நீங்களாகவே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இவையெல்லாம் கர்த்தர் சொல்லின வார்த்தை என்று ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரின் வார்த்தைகளை நீங்கள் மறந்துவிட்டு அதை போன்ற வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் புரட்டுகிறீர்கள். உங்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டு யாராயிருந்தாலும் சரி, நாம் யாராயிருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை மாற்றி பேசவும் அதில் இருக்கிற ஆழமான சத்தியத்தை மறைத்து பேசவும் ஒருவன் துணிந்தால் அவனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிறீர்கள். For they have perverted the words of living God. For they have destroyed the words of living God. வானமும் பூமியும் கூட ஒழிந்து போனால் ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒழிந்து போக கூடாதே.
வேதத்தில் உள்ள ஒரு எழுத்து, ஒரு உறுப்பு கூட மாறக்கூடாது என்று இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை புரட்டி பேசுவதற்கு இவர்கள் யார்? இவர்களுடைய மனிதனுடைய நிலைமையை சொல்லி, இவர்கள் யூகித்த காரியங்களை குறித்து சொல்லி, இவர்களுடைய மன கடினத்தின் நிமித்தம் இவர்கள் சொல்லி, தங்களுடைய நாவின் சொல்லை இவர்களுக்கு சொல்லி, கர்த்தர் இவர்களை அனுப்பவில்லை, கர்த்தர் தான் அனுப்பினார். இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகின்ற இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு வேதம் கொடுக்கின்ற ஒரு குற்றச்சாட்டின் வாக்கு என்ன? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுகிறீர்கள். Our God is so particular that you should not change my words and you should not alter my words. So these people are trying to modify the words, and these people try to alterate the words, and they want to capitalize the situation by telling all kinds of false prophecies. அவர்களை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் இந்த ஜனத்துக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பிரசங்கிகள் அல்ல. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை. I have not sent them. நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை. I have not informed them. I did not teach them. அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாமல் தங்களுடைய மனதினுடைய யூகித்த நிலைமையை சொல்லி, அவர்களுடைய கற்பனைகளின்படி பேசி, இவைகளை கர்த்தர் சொன்னார் என்று ஜனங்களை உணர்ச்சி வசப்படுத்துகின்ற இந்த பிரசங்கியார்களினால் இந்த உலகத்துக்கு எந்த நன்மையும் எந்த லாபமும் எந்த பிரயோஜனம் இல்லை என்று ஜீவனுள்ள தேவன் சொல்லுகின்றார். ஜனங்கள் இதற்கு கீழ்ப்படியவில்லையே. கர்த்தருடைய வார்த்தையை இவர்கள் கேட்டு அதன்படி நடக்காமல் இந்த மனிதர்கள் சொல்கிற வார்த்தைகளை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்களே. எனவே தான் அவர் கேள்வியை கேட்கின்றார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் இதை பொதுவான ஜனங்களுக்காக பிரசங்கிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லவில்லை. இயேசுவை ஆண்டவரே என்று சொல்லாதவர்களுக்கு இந்த கேள்வியை வைக்க முடியாது. இந்த கேள்வி, this question is directly to the people who call Jesus as Lord and Lord. And this question is to the people who go to the church regularly and call themselves as believers of the living God. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள். ஆண்டவரே என்று சொல்வீர்களோ, தேவனே என்று சொல்வீர்களோ, அப்பா என்று சொல்வீர்களோ, சுவாமி என்று சொல்வீர்களோ, எப்படி நீங்கள் சொன்னாலும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறீர்களே. Why do you call me Lord and Lord then? அவருடைய வார்த்தைகளின்படி கேட்டு அதன்படி நடந்தவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் நாகமானுடைய வாழ்க்கையில் பயங்கரமான வியாதி, பணம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பதவி இருக்கிறது, வா என்றால் வருவதற்கும் போய் என்றால் போவதற்கும் வேலையாட்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவனுடைய சரீரம் ஒவ்வொரு நாளும் அழுகி கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவருடைய வீட்டிலே வேலை செய்ததான ஒரு சிறிய பெண்மணி ஒரு பெரிய ஆண்டவரை குறித்த ஒரு நற்செய்தியை சொல்கிறார். உங்களுக்கு விமோசனம் உண்டு, உங்களுக்கு சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, கர்த்தருடைய மனிதனிடத்தில் நீங்கள் போனால் அந்த தேவ மனிதன் உங்களுக்கு கர்த்தருடைய ஆலோசனையின்படி சில காரியங்களை சொல்லுவார். இவனும் போனான். ஆனால் மனதுக்குள்ளே என்னென்னமோ கற்பனை இருந்தது. நான் போவேன், அந்த மனிதன் வந்து என்னுடைய சரீரத்தில் இருக்கிறதான இந்த வேதனையான
அழுகி போகிற நிலைமையில இருக்கிற இந்த தோலை அப்படியே பகுதியை தொட்டு என்னை சுகமாக்குவார் என்று நினைத்து போனான். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஆண்டவருடைய அற்புதத்திற்கு அவருக்கு நீங்கள் ஆலோசனை சொல்வதற்கு நாம் சொல்வதற்கு என்ன தகுதி நமக்கு இருக்கிறது? தேவ மனிதன் இவனை பார்த்தவுடனே சொன்னார், நீ போய் யோர்தானிலே 7 முறை நீ முழுக வேண்டும், நீ குளிக்க வேண்டும். ஒரு சாதாரண ஆலோசனை தானே. அதற்கு அவன் சொல்லுகிறான், முழுகுவதற்கு எங்கள் ஊரிலே 2 நதிகள் இருக்கிறதே, ஆப்னா இருக்கிறதே, பர்பார் இருக்கிறதே. இன்னைக்கு சில ஜனங்கள் ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்காதவர்கள் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறார்கள், எதையோ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 நாளைக்கு முன்பதாக செய்தியிலே நான் பார்த்தேன், இசைக்கலைஞர்கள் அத்தனை பேரும் முன்பு இருக்கிற நிறைய செடிகள், தாவர வகைகள், பிளான்ட்ஸ், அவைகள் எல்லாவற்றையும் வரிசையாக அடுக்கி வைத்துவிட்டு அவைகளுக்காக தங்களுடைய இசையை வாசித்து அவர்கள் கேட்கட்டும், அவைகள் கேட்கட்டும் என்று வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தாவர அந்த இனங்களுக்கு, அந்த செடிகளுக்கு, அந்த மரங்களுக்கு இசையை கேட்கக்கூடிய ஞானம் இருக்கிறதா? என்னென்னமோ காரியங்களை மனிதன் யூகித்து செய்கிறான். எங்களுக்கு ஆப்னா இல்லையா, பர்பார் இல்லையா, எங்களுக்கு என்று வழிகள் இல்லையா, எங்களுக்கு என்று முன்னோர்கள் இல்லையா, நாங்கள் வைத்திருக்கிற பாரம்பரியம் இல்லையா, அதிலெல்லாம் நாங்கள் போனால் எங்களுக்கு சுகம் கிடைக்காதோ? இல்லை 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 இல்லை. இந்த பூமியிலே மனுஷனை ரட்சிக்க, மனுஷனை காப்பாற்ற தேவனால் அனுப்பப்பட்ட ஒருவர் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னும் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் இல்லை. கர்த்தரே தேவன் என்று நீங்கள் அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். எனவே தேவ மனிதர் சொல்லுகின்றார், நீ யோர்தானிலே சென்று தான் நீ முழுக வேண்டும் என்று சொல்ல வேத வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அவன் நாகமான் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். And he was cleansed totally and he was healed totally. முழு சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். எப்பொழுது? தேவனுடைய மனிதன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது. இன்றைக்கும் தேவ மனிதர்கள் அவருடைய பிரசங்கத்திலே என்ன ஆலோசனை கொடுத்தாலும் அதற்கு வேதத்திலே ஆதாரம் இருந்தால் அந்த வார்த்தைகளை அப்படியே கேட்டு நீங்கள் நம்பி விசுவாசியுங்கள், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1-5 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கேயும் ஒரு மனிதன் நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிறான். அவனுடைய பெயர் சீமோன். இரவெல்லாம் தண்டுபலித்தும் தன்னுடைய கூட்டாளிகளோடு கூட மீன் பிடிக்க சென்றும் ஒரு சிறிய மீன் கூட கிடைக்காமல் ஏமாற்றத்தோடு கூட, பரிதாபத்தோடு கூட, பாரத்தோடு கூட, வேதனையோடு கூட கரையில வந்து அந்த வலைகளை அலசி கொண்டிருக்கும் பொழுதுதானே இயேசு அவனை பார்த்தார். அந்த தேவன் இன்றைக்கு இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 139வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். நம்முடைய வாயில் ஒரு சொல் பிறவாததற்கு முன்னே அதையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:8 உங்களுக்கு இன்னது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அந்த சீமோனை பார்த்தவுடனே சீமோனுக்கு ஒரு அற்புதம் தேவை. எனவே தன்னுடைய பிரசங்கத்துக்கு படகை கொடுத்து உதவின அந்த சீமோனுக்கு இயேசு சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் ஆழத்திலே போய் வலையை போடுங்கள். Cast your nets deep into the sea again. Go, Simon Peter, go. This is God's counsel and this is God's commandment and you shall receive a miracle now. அதற்கு அவன் சொன்னது என்ன?
லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே, ஐயரே முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கவில்லை. நீங்களும் பிரயாசப்பட்டிருக்கலாம் உங்கள் சுய முயற்சியினால், நீங்களும் பிரயாசப்பட்டிருக்கலாம் உங்கள் படிப்பின் அறிவினால், நீங்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்பினால், அந்தஸ்தினால். இவன் சொல்கிறான் ஒன்றும் கிடைக்கவில்லை. And we have toiled the whole night, இரவு முழுவதும், and we caught nothing. மனிதனால் இது கூடாததுதான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இவன் சொல்லுகின்றான், ஆகிலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். Nevertheless, having toiled the whole night into the deep sea, we caught nothing, Lord. But now we are prepared to obey your word. So let me put my net on thy word, not according to thy word. In other words, on thy word, let me put my foot, my net on thy words, and let me obey to it. அப்படி அவன் போட்ட பொழுது இரவெல்லாம் போய் ஒன்றும் கிடைக்காத அவனுக்கு இந்த பகலிலே வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்கள் அவர்களுக்கு கிடைத்ததை போல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் இந்த கொடூரமான காலங்களில், மிகவும் கொடுமையான காலங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே. ஒவ்வொரு நாளும் தொற்று அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. முதியவர்கள் இறக்கிறார்கள், வாலிபர்களும் இழக்கிறார்கள், குழந்தைகளும் இறந்து போகிறார்கள், ஆரோக்கியத்தோடு கூட இருக்கிறவர்களும் செத்து போகிறார்கள். இந்த நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கிற அந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் இறந்து போகிறார்கள். பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற அநேக காவல்துறையினரும் அவர்களும் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் என்று சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன கொடுமையான காலங்கள் வந்தாலும் அவைகளின் நடுவில் நின்று உங்களை விடுவிக்க உங்களுக்கு நான் இந்த வார்த்தையிலே, இந்த வேத வசனத்திலே உங்களுக்கு ஒரு போக்கை நான் உண்டு பண்ணி இருக்கிறேன். பேதுரு ஒரு இடத்துல சொல்லுகின்றார், நாங்கள் யாரிடத்தில் செல்வோம் ஆண்டவரே? நாம் யாரிடத்தில் செல்ல முடியும்? என்ன செய்வோம் என்று தெரியவில்லை, என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, எப்படி இதிலிருந்து மீள போகிறோம் என்று தெரியவில்லை. இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை மீட்பதற்கென்று ஒரு இரட்சகர் இருக்கிறார். உங்களுக்காக தன்னுடைய விலையேறப்பெற்ற மாசற்ற குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி உங்களை விடுதலை பண்ணின உங்கள் தேவாதி தேவன் அவரே தந்திருளினவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்கின்ற வேத கூற்றின்படி இன்றைக்கு திடன் கொள்ளுங்கள். Let us establish ourselves with the power of the living word today. No man can give any comfortable words unto us. And all the human beings, they talk with a selfish motive to make a selfish profit and a benefit. ஆனால் நம்முடைய ஆண்டவர் தான் தன்னுடைய மேலான இடத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு நம்மை தேடி வந்து தாழ்மையாய் பிறந்து தாழ்மையாய் ஊழியம் செய்து அநேக பாடுகளை அனுபவித்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினாரே, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த நாட்களில் அவர் பட்டதான தழும்புகளின் வல்லமை நம்மை குணமாக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தை என்கின்ற போலியான வார்த்தைகளை நம்பாதபடிக்கு இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள், ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகள், சொஸ்த புத்தியுள்ள வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாக போட்டிருக்கிறது. அவைகளை நீங்கள் நான் கவனித்தால், the words of truth and soberness, இவைகளினாலே நீங்கள் நானும் இந்த கொடுமையான காலங்களை அப்படியே நாம் தவிர்த்து அதிலிருந்து தப்பிவித்து அதிலிருந்து விடுதலையாகி வெளியே வந்து நாட்கள் வரும்,
விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே இரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். உந்தன் நாமம் வெளிப்படுத்தல் 19:13 சொல்லுகிறது, இரத்தத்தில் தோற்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. His name is called the word of God. இயேசுவே இரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். Thank you, Lord. Hallelujah. Hallelujah. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திரு உணவாய் வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திரு உணவாய் வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அறிந்து உணர்ந்து சொல்லுங்கள். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அவர்தான் இயேசு, 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 அவர்தான் இயேசு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு பாதை வெளிச்சம் ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய வழி அதுதான் ஆண்டவரே. எனவே அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை மகத்துவமாக எழுதி எங்கள் கரத்திலே வேத புத்தகமாய் தந்திருக்கிறீர். உம்முடைய கையெழுத்து ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படியே நடக்க கீழ்ப்படிய அந்த வார்த்தைகளை நம்ப எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக. அகித்தோப்பேலின் ஆலோசனைகள், கள்ள போதனைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், நீர் சொல்லாத வார்த்தைகள், நீர் சொல்லாத திட்டங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் எங்களை ஏமாற்றாது, எங்களை பாதுகாக்கின்ற, ரட்சிக்கின்ற, எங்களை விடுவிக்கின்ற ஒரு நல்ல ஆண்டவராய் நீர் இருக்கிறபடியினால் அதற்காக நீர் தந்த ஒவ்வொரு வல்லமையான வார்த்தைகளுக்காக, வேத புத்தகத்துக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனத்தை, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசித்து அதை கடைபிடிக்கிறவன், அதை நம்புகிறவன், அவன் தான் பாக்கியவான் என்கிற வார்த்தையின்படி இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு நபரிலும் உம்முடைய விசுவாசம் இந்த வசனத்தின்படி உருவாக வேண்டும் என்று நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வெகு விரைவிலே இந்த கொரோனா தொற்றில இருந்து இந்த உலகத்தை நீர் விடுவிக்க வேண்டும். மண்ணுவரை காப்பவரே, தயவாய் இறங்குவீராக. எங்கள் மீது ஆண்டவரே பரிதபிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மனது இறங்கும் ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவன், வெகு விரைவில் ஆண்டவரே
ஆண்டவரே, வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய உம்முடைய வல்லமையின்படி ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்து ஒரு பெரிய அற்புதத்தினால் விமோசனம் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையின் மூலமாய் வருகின்ற எல்லா கனத்தையும் மகிமையை துதியும் ஒருவருக்கே செலுத்தி எங்களுக்காக மரித்து உயிர் தந்து பரலோகம் சென்று வெற்றியை தேடித்தந்து மறுபடியும் எங்களை அழைத்து செல்ல வர இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தருடைய கிருபை, இரக்கம், அன்பு, தயவு, பாதுகாப்பு, பராமரிப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. We love you. God bless you.